ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, நண்டு மசாலா. வீட்லயே எப்படி சுவையா, டேஸ்ட்டா செய்யலாம் அப்படின்னு ஒரு சிம்பிளா நம்ம பார்க்க போறோம். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. சளிய க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, தக்காளி, வெங்காயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா வீட்டு மசாலா, குழம்புத்தூள், மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள், அதுக்கு தேவையான எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை 2 துண்டு போட்டுட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவு வதக்குறோமோ அதில் தான் நம்ம செய்கிற ரெசிபியோட டேஸ்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஆனியனை வதக்கி எடுத்துப்போம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா குழைவா வர அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருந்த நண்டை மசாலா கூட ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாம் நண்டில் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிலாம் நல்லா வற்றி போய் நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எச்சு ஊறும். சிம்பிளாக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.